வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே ரஷ்யாவின் குளிர்காலம், போரின் திருப்புமுனை. 1941 ஆண்டு டிசம்பர். பனியில் மூழ்கிய ரஷ்ய நிலம் வெள்ளை நரகமாக மாறியது. வெப்பநிலை -40°C. அந்த பனியில் மனித உடலும் உயிரும் கூட உறைந்து போகும். அங்கே ஜெர்மனியின் மின்னல் போர் மெதுவாக முடங்கிக் கொண்டிருந்தது. ஹிட்லரின் கனவு சோவியத் ஒன்றியத்தை சில வாரங்களில் அடக்கி மாஸ்கோவை கைப்பற்றுவது. ஆனால் அவர் மறந்தார் ரஷ்யாவின் குளிர்காலம் என்ற எதிரியை. ஜெர்மன் சிப்பாய்களுக்கு சரியான குளிராடைகள் இல்லை. பனியில் எரிபொருள் உறைந்து போனது. டேங்குகள் செயல்படாமல் நின்று போயின. அவர்கள் பசியுடனும் பனியுடனும் போராடினர். மூச்சுக்கூட பனியாக மாறும் இரவுகளில் ரஷ்ய மக்கள் தங்கள் நிலத்தை காப்பாற்ற உயிர்களை தியாகம் செய்தனர். மாஸ்கோ எங்களுடையது என்ற நம்பிக்கை ஒவ்வொரு கிராமத்திலும் ஒலித்தது. பெண்களும் விவசாயிகளும் கூட ஆயுதம் ஏந்தினர். பனியில் மூழ்கிய காடுகளில் இருந்து பார்ட்டிசன்கள் எனப்படும் ரஷ்ய எதிர்ப்பு வீரர்கள் ஜெர்மன் படைகளை சுற்றி வளைத்து அழித்தனர். அந்த நேரத்தில் சோவியத் தலைமை தளபதி ஜுகோவ் மாஸ்கோ பாதுகாப்பை நேரடியாக பொறுப்பேற்றார். ஒரு அடி நிலம் கூட பின்வாங்க கூடாது என்று படையினருக்கு உத்தரவு. பனியில் தாங்க முடியாமல் நின்ற ஜெர்மன் டாங்குகளின் மீது ரஷ்ய டாங்குகள் எதிர்மறையாக பாய்ந்தன. இரவில் பனி மழையில் குண்டுகள் பறந்தன. ரஷ்ய சிப்பாய்களின் உறுதி பனியை விட வேகமானது. அவர்களின் வீரமோ தீ போல எரிந்தது. டிசம்பர் 5, 1941 சோவியத் இராணுவம் மாஸ்கோவின் வாசலில் எதிர்த்தாக்குதல் தொடங்கியது. ஜெர்மனியினர் பின்வாங்கினர். ஹிட்லரின் மின்னல் போர் இப்போது மின்னல் இல்லாத போராக மாறியது. அந்த நாளில் இருந்தே போரின் காற்று திரும்பத் தொடங்கியது. ரஷ்யாவின் குளிர்காலம் போரின் இயற்கை வீரனாக மாறியது. அது ஆயிரக்கணக்கான ஜெர்மன் வீரர்களை விழுங்கிக் கொண்டது. சோவியத் மக்கள் தங்கள் தாய்நாட்டை காப்பாற்றினார்கள். பனி, பசி, மரணம் எல்லாவற்றையும் கடந்து. அந்த வெற்றி இரண்டாம் உலகப் போரின் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருந்தது. அதிலிருந்து உலகம் புரிந்து கொண்டது, வெற்றிக்கு ஆயுதம் மட்டும் போதாது, மன உறுதிதான் உண்மையான சக்தி. நன்று நண்பர்களே, இரண்டாம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம். கெட்ட